இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கரெக்டான ஏஜ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கரெக்டான ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20s to 30s தாங்க. உங்க 20ஸ்ல நீங்க ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு பெருசா கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. சோ அந்த டைம்ல நீங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். நீங்க 25 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 30 வயசுல அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை தொடாம அப்படியே உங்க 55 வயசு வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க கையில 5 கோடி ரூபாய் இருக்கும். அது எப்படின்னு பாத்துடலாமா? 25 வயசுல மந்த்லி 20,000 எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட் 5 இயர்ஸ் பண்ணா மட்டும் போதும். at 12% அசியூம் ரிட்டர்ன்ஸ்ல உங்க கையில 16 lakhs இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க அப் டு உங்க 55 ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்க கையில 55 வயசுல 5 கோடி ரூபாய் இருக்கும். இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஜஸ்ட் 12 lakhs. ஆனா உங்க கையில கிடைக்க போறது 5 கோடி. என்னால மந்த்லிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லம்சம்ல 10 lakhs ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க கையில 6.62 crores இருக்கும். உங்களுக்கும் 5 crore மேக் பண்ணணும்னு நினைச்சா கமெண்ட்ல 5 crore டைப் பண்ணுங்க. உங்களுக்கான பிளானை நாங்க சொல்றோம்.